மொழியின் திருவடிகளை வணங்கி இன்று மார்கழி 20ஆம் நாள் 20வது பாசுரம் 33 அமரர்க்கு முன் சென்று என்ற அழகிய பாசுரத்தை காண இருக்கின்றோம். ராமாயணத்திலே சூர்பனகை ராமன் மட்டும் போதும் என்று ராமனை வேண்டுகிறார், ராமனை விரும்புகிறாள். ஆனால் அவள் மூக்கறுபட்டு காதறுபட்டு பங்கம் விளைவிக்கப்படுகிறது. ராவணன் சீதையை மட்டும் விரும்புகிறான். அவனது பிராணனை, அவனது உயிரே போய்விடுகிறது. ஆனால் அதே ராமாயணத்தில் ராவணனின் தம்பியான விபீடனன் ராமனையும் சீதையையும் சேர்த்து வைக்கின்றான். அதனால் அவன் சிரஞ்சீவியாக வாழுகிறான். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அந்த சூத்திரத்தை பயன்படுத்தித்தான் இந்த 20ஆம் பாடல் அமைக்கப்பட்டிருக்கிறது. 18ஆம் பாடலிலே பிராட்டியரை மட்டும் பாடக்கூடிய நிலையை பார்க்கிறோம். 19ஆம் பாடலிலே கண்ணபிரானை எழுப்புவதாக அமைந்திருக்கின்ற பாடலை பார்த்தோம். 20வது பாடலிலே 4 வரிகள் கண்ணபிரானையும் 4 வரிகள் நப்பின்னையையும் பாராட்டி இந்த பாசுரம் அமைத்திருப்பது மிகவும் சிறப்பிற்குரிய ஒன்றாக கருதப்படுகிறது. 33 அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலழாய். இந்த முதல் 2 வரிகள் 33 முக்கோடி தேவர்களுக்கு ஏதாவது ஒரு துன்பம் என்றால், ஏதாவது ஒரு கூறு என்றால் நீ முன்னின்று அவர்களை காக்கின்றாயே, அப்படி அவர்களுக்கு துன்பம் என்று அந்த பொழுதும் காக்கின்றாய். வருவதற்கு அவர்களுக்கு முன்னின்று அந்த அசுரர்களிடமிருந்து அவர்களை காக்கின்ற தயால குணம் கொண்ட கண்ணபிரானே, இங்கே எங்களது அபயக்குரல் உனக்கு கேட்கவில்லையா? நாங்கள் படும் அவஸ்தை உனக்கு காதில் விழவில்லையா? வந்து கண்திரவாமல் இருக்கிறாயே என்று சொல்லிவிட்டு, செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு கப்பம் என்று, கப்பம் தவிர்க்கும் கலியே. கப்பம் என்றால் நடுக்கம். அங்கே அசுரர்களை கண்ட தேவர்கள் எப்படி நடுங்குகிறார்களோ அந்த நடுக்கத்தை நீ போக்குவது போல நாங்கள் இங்கே பணித்தலை வீடரின் வாசல் கடைபற்றி நிற்கின்றோமே, அந்த பணியால் நாங்கள் குளிரில் நடுங்குகின்றோம். இந்த நடுக்கத்தை நீ வந்து கவனிக்காமல் இருக்கிறாயே கண்ணா, இது உனக்கு நியாயமாக தெரிகிறதா என்று சொல்லிவிட்டு, துயிலெழு, எங்கள் துன்பத்தை பார்த்து நீ துயிலெழுந்து வரமாட்டாயா? செப்பமுடையாய், செப்பமுடையாய் என்றாய் நேர்மை உடையவனே. திறனுடையாய், திறமைகளின் ஒட்டுமொத்த திறமைசாலியாக விளங்கக்கூடிய எம்பெருமானே. வெப்பம் கொடுக்கும் விமலா. வெப்பம் என்றால் பகைவர்களுக்கு ஒரு பயத்தை, ஒரு நடுக்கத்தை, ஒரு அதைரியத்தை ஏற்படுத்தி அதன் மூலம் ஏற்படுகின்ற உடல் வெப்பத்தை தருகின்ற எம்பெருமானே. விமலா. விமலா என்றால் மலம் என்றால் அழுக்கு. 9 வாயில்ல, நம்ம உடம்புல 9 வாயில், அந்த 9 வாயிலையும் மலம்தான் இருக்கு, அழுக்கு. இந்த மலம் அற்றவன் கண்ணபிரான். விமலா அதாவது தர்மம் அதர்மம் என்ற எதிர் சொல் போல மலம் விமலம். அழுக்கு அற்றவன், அப்பழுக்கற்றவன். எப்படி எந்த ஒரு பொருளை நீ தீயிலே போட்டாலும் கூட அது கருகிவிடும். ஆனால் சங்கு இருக்கிறதே, சங்கு சுட்டாலும் வெண்மை தரும். அந்த சங்கை போட்டா மேலும் அது வெண்மையாகும். அதை போல நீ பரிசுத்தத்தின் பரிசுத்தமானவனாக, விமலனாக, தோஷங்கள் அற்றவனாக இருக்கின்றாயே என்று கூறிவிட்டு, உயிலெழாய், கண்ணை திறந்து எங்களை பார், எங்களது நிலைமைகளை பார் என்று முதலிலே கண்ணபிரானை வாழ்த்திவிட்டு, அடுத்த அந்த 4 வரிகள் செப்பெண்ண மென்முளை செவ்வாய் சிறுவருமுள் நப்பின்னை நங்காய் திருவே துயிலழாய். அழகிய மார்பை உடையவளே, செவ்வாய் செம்மையான வாயை, செவ்விதழ் போன்ற வாயை உடையவனே,
இடை, சின்ன சிற்றிடை கொண்ட பிராட்டியே, திருவே, திருவே, திரு என்றால் லட்சுமியே, மகாலட்சுமியே, திருவே துயிலழாய், நீ எங்களை காப்பதற்கு கண் திறவாய் என்று சொல்லுகிறார். அப்பொழுது நப்பின்னை கண்ணை திறந்து சொல்லுகிறார், உங்களுக்கு என்ன வேண்டும்? நானும் இறைவனும் போட்டி போட்டுக்கொண்டு உங்களுக்கு உதவாதது போல இருந்தாலும் அந்த கண்ணபிரானோடு இணைத்து வைப்பது நான் தான். அதாவது ஜீவாத்மாவை பரமாத்மாவோடு இணைக்கின்ற ஆற்றல் நான் தான் என்று சொல்லி உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறாள். அப்பொழுது இந்த நோன்பு நோற்பதற்கு வரை கொடுத்தாய், உக்கமும் தட்டொலியும் தந்து உன் மணாளனை. பிராட்டியே, உக்கம் விசிறி, தட்டொலி என்றால் கண்ணாடி. இந்த அந்த காலத்துலலாம் இந்த விசிறி கண்ணாடி, இப்ப கூட இந்த நலுங்கு அது இது போன்ற நிகழ்வுகள்லாம் அந்த தட்டில் சீர்வரிசையை வைப்பாங்க. இந்த கண்ணாடி, சோப்பு, சீப்பு, அந்த வாசனை திரவியங்கள், விசிறி, இது போன்ற இதை அந்த காலத்திலே கண்ணாடியிலே அந்த நோன்பிற்காக வைக்கக்கூடிய பொருட்களாகும். இதையெல்லாம் நீங்கள் உக்கமும் இந்த விசிறியை எனக்கு தந்து உன் மணாளனையும் கொடுக்க வேண்டும். அதாவது இது பார்த்தா உலகியல் வாழ்க்கையில தன்னுடைய, அதாவது பிராட்டியுடைய கணவனை கேட்கக்கூடாது, தவறான ஒரு செயல். ஆனால் இந்த உலகியல் வாழ்க்கையிலிருந்து அப்புறப்படுத்தி அந்த தேவ வாழ்க்கை, தெய்வ வாழ்க்கை, ஏன்னா அவர்களுக்கு தோஷம் இல்லை என்று சொல்கிறார்கள் இல்லையா, அந்த தெய்வ வாக்கத்தில் பார்க்கும்போது, அதாவது எல்லாருமே இந்த உலகத்தில் உள்ள ஜீவராசிகள் அத்துணையுமே இறைவனுடைய மனைவிகள் தான். இறைவன் தான் நாயகன். இந்த நாயகனுக்கு நாம் எல்லாம் பெண்பால் தான். நாம் எல்லோருமே இங்கதான் ஆண் பெண்ணுன்றோம். நாம் எல்லோருமே இறைவனுக்கு மனைவிமார்கள் தான். அதாவது இந்த ஜீவாத்மா, நாம நம்முடைய உருவம் அல்ல. இந்த ஜீவாத்மா அந்த பரமாத்மாவை போய் சென்று அடைய வேண்டும். அதான் நாயக நாயகி பாவனை. அந்த நம்ம எல்லாம் நாயகி வேடத்திலே இருந்தாலும் இந்த ஜீவாத்மாவை இந்த பரமாத்மாவோடு இணைக்கின்ற சக்தி இந்த மகாலட்சுமி என்கின்ற திருவிற்கு இருப்பதனால், பிராட்டியாரே நீங்கள் எங்களுக்கு உக்கமும் தட்டொலியும் தந்து உன் மணாளனை, அப்படின்னா மணாளன் அந்த இறைவனை எங்களுக்கு அந்த ஜீவாத்மா அந்த பரமனோடு சேர்வதற்கு வழிகாட்ட கதவை திறவாய் என்று சொல்லி வேண்டுவதாக அமைந்த அற்புதமான பாடலாக இருந்தாலும், இது மேலோட்டமாக பார்க்கின்ற பொழுது இறைவனையும் இறைவியும் பாடுகிறார்கள் என்று நாம் நினைத்தாலும், ஆண்டாள் இதிலே ஒரு சூட்சுமத்தை, ஆசாரிய வைபவ அனுபவத்தை கொடுத்திருக்கிறார் இந்த பாடலில். ஒரு ஆசாரியர் என்றால் எப்படி இருக்க வேண்டும்? ஆசாரியருடைய அடியொட்டி நாம் சென்றோமானால் நமக்கு என்ன இல்லை, 33 அமரர், அந்த 30 முக்கோடி தேவர்களை வணங்க வேண்டிய அவசியமே இல்லை இந்த ஆன்மாவிற்கு. அந்த ஆசாரியனை அடியொட்டி நாம் செல்லுகின்ற பொழுது நமக்கு எந்த ஒரு நடுக்கம், கப்பம் எதுவும் நமக்கு ஏற்படாது. கலியே என்றால் விடுக்கான தோற்றம் நமக்கு ஏற்படும். யாரை கைகொண்டால்? ஆச்சாரியனை கைகொண்டால். ஆக வெப்பம் கொடுக்கும் என்றால், இந்த இடத்துல வெப்பம் என்றால் வேதத்தை, ரிக், யஜுர், சாமம், அதர்வணம் என்ற 4 வேதங்களுக்கு முரணாக நடக்கின்ற ஆத்மாக்களை வெப்பம் கொடுத்து திருத்துகின்ற பக்குவம் அந்த ஆசாரியருக்கு உண்டு என்றும் நப்பின்னை அங்கே உக்கம் தட்டொலி, இந்த இடத்துல இந்த ஆசாரியத்தை உக்கமும் தட்டொலியும் தந்து எனக்கு என்ன உன் மணாளனை கொடு என்று கேட்பது போல அமைந்தது. உக்கம் என்றால் நம்ம விசிறி என்று பார்த்திருக்கிறோம். அந்த விசிறி என்பது, அதாவது இந்த ஆசாரியர்கள் துய்யம் என்ற ஒரு மந்திரத்தை நமக்கு சொல்லித் தருவார்களாம். இந்த பிறவி பிணியை அறுப்பதற்காக, அந்த பிறவி பிணியை அறுப்பதற்காக அந்த துயம் எனும் மந்திரத்தை, விசிறி போன்ற அந்த மந்திரத்தை எங்களுக்கு கொடு. தட்டொலி அப்படின்னா கண்ணாடி. கண்ணாடி என்பது என்ன? ஜீவாத்மாவையும் பரமாத்மாவினுடைய தன்மையும் காட்டக்கூடிய 8 எழுத்து மந்திரமாகிய ஓ நமோ நாராயணா என்ற 8 எழுத்து மந்திரம் தான் கண்ணாடி. இந்த கண்ணாடியை தரக்கூடிய ஆச்சாரியன் யார்? மணாளனை. மணாளன் என்று சொன்னால் இறைவனை, அந்த ஜீவாத்மாவை பரமாத்மாவோடு, அந்த பரமனோடு இணைக்க உதவி செய்கின்றவர் ஆச்சாரியா என்பதை சூட்சுமமாக ஒரு உள்ளுரையாக உள்பொதிந்து, அதாவது இலக்கியத்திலும் சரி பக்தியிலும் சரி ஆண்டாளை மிஞ்ச எவரும் இல்லை என்பதை நாம்
இந்த அவருடைய பாசனங்களில் இருந்து நாம் படிக்க படிக்க புதிய 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 கோணங்களிலே பொருள் புதிந்து நமக்கு காணப்படும். அப்படிப்பட்ட அற்புதமான அந்த தமிழின் மாண்பை, தமிழின் சுவையை நாம் படித்து இன்புறுவோம் என்று சொல்லி 33 அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலழாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செட்டாக்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாய் செப்பென்ன மென்முலை செவ்வாய் சிறுபருங்குள் நப்பின்னை நங்காய் திருவே துயிலழாய் உக்கமும் கட்டொலியும் தங்கும் மணாலனை இப்போதே எம்மை நீராட்டேலோர் எம்பாவாய். ஆண்டாள் திருவள்ளுவரை மீண்டும் வணங்கி விடைபெறுகிறேன்.